ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கு டே 1 கிளாஸ். அதாவது நீங்கள் எக்ஸாம் இது வரைக்கும் எதுவுமே படிக்கவே இல்லை, என்ன வரும்னு கூட தெரியலைனாலும், உங்கள்கிட்ட கைடு எதுவும் இல்லைனாலும், சப்ளிமெண்ட்ரி எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் எண்டில் ஒரு எஸ்ஸே வந்து உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கண்டிப்பாக எழுதுறதுக்கான ஒரு எஸ்ஸே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்டோரியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மறக்காமல் அதை படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 12th இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் 90 மார்க் கொடுத்துருப்பாங்க. பாஸ் மார்க் வந்து 35. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் 35 எடுக்கணும். ஸ்கூல் போய் எழுதுறதுனா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் 10 மார்க் கொடுத்துருவாங்க. அதோடு நீங்கள் 35 எடுக்கணும். ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 மார்க், ரெண்டாவது 3 மார்க், மொதல் 3 மார்க் சினானிமிஸ், அடுத்த 3 மார்க் ஆன்டனிமிஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இடியம்ஸ்லேருந்து ஒரு ஒன் வேர்டு கேட்பாங்க. அப்புறம் பொலைட் ஃபார்ம்லேருந்து ஒரு ஒன் வேர்டு கேட்பாங்க. காம்பவுண்ட் வேர்ட்லேருந்து ஒரு ஒன் வேர்டு, அமெரிக்கன் இங்கிலீஷ்லேருந்து ஒரு ஒன் வேர்டு, ப்ரிப்போசிஷன்லேருந்து ஒரு ஒன் வேர்டு, அப்புறம் கம்ப்ளீட் த சென்டென்ஸ்லேருந்து 2 ஒன் வேர்டு கேட்பாங்க. ப்ரேசல் வெர்பில் ஒரு ஒன் வேர்டு, அப்புறம் கரெக்ட் ஸ்பெல்லிங்கில் ஒரு ஒன் வேர்டு, 15th ஒன் வேர்டு, அப்புறம் 16லேருந்து 20 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிராமர் தான் கேட்பாங்க. அப்புறம் பார்ட் 2ல் வந்து பொயட்டிக் ஒரு லைன்ஸ் கொடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு அதாவது லைக் அஸ், மெட்டாஃபர், சிமிலி, பொயட் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒன் வேர்டு நீங்கள் எழுதினாலே போதும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 8 மார்க் கிடைக்கும். அதான வீடியோ உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன். அப்புறம் வந்து எனி 3 ப்ராவர்ப் கேட்டிருப்பாங்க 37லேருந்து 40 வரைக்கும். அப்புறம் வந்து பேராகிராஃப் 41, 42 ஃபுல்லாக உங்களுக்கு பேராகிராஃப் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. 5, 10 மார்க். அப்புறம் வந்து ஹின்ஸ் டெவலப்பிங் சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிராமர். அப்புறம் வந்து இஆர்சிக்கு போயிடுவாங்க. இஆர்சியில் வந்து 2 மார்க், எனி 2 இஆர்சி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஆர்சி எப்படி எழுதுறங்கிறது நாளைக்கு நான் உங்களுக்கு லாங் வீடியோ போடுறேன். அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் பேராகிராஃப் படித்தாலே அதுலேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் ஆன்சருக்கு நீங்கள் ஈஸியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் எழுதிடலாம். இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் வந்து 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா இன் செலிப்ரேஷன், அப்புறம் போயமில் கேஸ்டில் கெசோரினா, அப்புறம் சப்ளிமெண்ட்டில் ஆக்சினோவா. இது மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஃபஸ்ட் வந்து 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. இதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தேன். 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஒரு பிரதர் பேர் நிக்கோலா, ரெண்டாவது பிரதர் பேர் ஜாக்கப். 13, 12 அதோட அவங்களோட டிரைவர் பேர் லியூஜி. அப்புறம் ஆத்தர் வந்து நம்மளோட நேரக்டர், அதாவது கதை எழுதியிருக்காங்களா அவங்க தான் ஒரு காரில் போய்கிட்டு இருக்காங்க. 2 பசங்களை பார்க்காங்க, நிக்கோலா, ஜேக்கப். அவங்க வந்து இந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் எல்லாம் விற்றுட்ருக்காங்க. அதை வந்து அவங்கக்கிட்ட வேணுமான்னு கேட்காங்க. அவங்க ரொம்ப அழுக்கு ட்ரெஸ் போட்டு தான் அவங்கள விற்றுட்ருக்காங்க. வேணுமான்னு கேட்குறதுக்கு அந்த ஆத்தர் வந்து ஒரு கூடையில் உள்ள ஸ்ட்ராபெரி மட்டும் வாங்கிடுதாங்க. மறுநாள் அந்த பசங்களை பார்க்காங்க. ஷூ வந்து பாலிஷ் பண்ணுதாங்க, நியூஸ் பேப்பர் போடுதாங்க, இந்த மாதிரி நிறைய வேலை செய்தாங்க. இந்த பசங்க இப்படி நிறைய வேலை செய்தாங்களே, ஆனால் வந்து ட்ரெஸ்ஸு வந்து அழுக்கான ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட நேரக்டர், அதாவது இந்த கதையை எழுதின ஆத்தருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. நிக்கோலா அவங்களோட ஜேக்கப் அவங்க 2 பேருமே நியூஸ் பேப்பர் விற்கிறாங்க, நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப அழுக்கான ஷர்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நிக்கோலா நம்மளோட நேரேட்டர் போய் அவங்க 2 பேர்ட்டையும் கேட்காங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்குது, அமெரிக்காவில் பொலேண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும், 30 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்குது, நீங்கள் கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு அவர் வந்து கூப்பிட்டு போகிறார், டிரைவர் இல்லாதனால அவர் கூப்பிட்டு போகிறார். அப்போது அந்த பசங்க 2 பேரும் ஒரு இடத்துல அவங்கள நிப்பாட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. அதை வந்து நேரேட்டர் வந்து பார்க்கார் வெளியே நின்று. அங்கே வந்து ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காங்க. மேபி அவங்க வந்து நர்ஸுக்கிட்ட கேட்டு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு பேர் லியூசியா, அது அவங்களோட சிஸ்டர். அவங்க டியூபர்குலோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த பசங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எல்லாமே கொடுக்காங்க. இவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு இதனால் இறந்துருந்தாங்க, வார்னால். அதனால் இந்த பசங்களோட லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியரிட்டி, மெச்சூரிட்டி இது எல்லாத்தையும் பார்த்து இவங்க தான் 2 ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு. இதை வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன். அதாவது இன்ட்ரோடக்ஷன் வந்து ஏஜே கிரானின் இன் ஹிஸ் ஸ்டோரி 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா ஷோஸ் லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியரிட்டி ஆஃப் த 2 லிட்டில் பாய்ஸ் ஹூ ஃபேஸ் ஹார்ட்ஷிப்ஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் தேர் சிஸ்டர். அதாவது இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா இருக்காங்க. அவங்களோட லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸை பற்றி அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கை ஃபேஸ் பண்ணி அவங்களோட சிஸ்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. அப்புறம் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அது யாருன்னா 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா யாருன்னா நிக்கோலா அண்ட் ஜேக்கப். ஏஜ் வந்து 13 and 12. அப்புறம் அவங்க எல்லா ஓட் ஜாப்ஸையும் நான் பண்ணுதாங்க. என்னென்னா ஷூ சைன் பண்ணுறது, அப்புறம் ஃப்ரூட்ஸ் சோல்ட் பண்ணுறது, ஹாக்கடு நியூஸ் பேப்பர் விற்கிறது, அப்புறம் வந்து கண்டக்டர் டூரிஸ்டாகவும் ஒர்க் பண்ணி அவங்க நிறைய மணி வந்து சம்பாதிக்கிறதுக்காண்டி இவ்வளோ ஒர்க் பண்ணுதாங்க. அப்புறம் சஃபரிங்ஸ் ஆஃப் த பாய்ஸ். அட் அ வெரி யங் ஏஜ் அட் இட் செல்ஃப் த பாய்ஸ் ஃபேஸ்ட் எ லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் இன் தேர் லைஃப்.
அதாவது அவங்க வந்து சின்ன வயசுலேயே நிறைய பிரச்சனையெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. தே லாஸ்ட் தேர் ஃபாதர் அண்ட் தேர் ஹவுஸ். அதாவது ஒரு வார்னால அவங்களோட அப்பாவையும் இழந்துட்டாங்க, அவங்க வீட்டையும் இழந்துட்டாங்க. தே சஃபர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அண்ட் கோல்டு வின்டர். அதாவது அவங்க ரொம்ப குளிரில், அந்த இடம் வந்து ரொம்ப குளிரான இடம். தே லிவ்ட் இன் த ஷெல்டர் ஆஃப் ப்ரோக்கன் பில்டிங் அண்ட் வால் பிரிக்ஸ். அவங்க வந்து ரொம்ப உடஞ்ச இடத்துல தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. லூசியர்ஸோட சஃபரிங். லூசியாங்கிறது அவங்களோட சிஸ்டர். அவங்க வந்து ஜெர்மன் ரூல் பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்துல வாழ்கிறாங்க. அவங்க வந்து ஜெர்மன்ஸை வந்து ஹேட் பண்ணுறாங்க. தேர் ஜாயின்ட் இன் த ரெசிஸ்டன்ஸ் இந்த அகைன்ஸ்ட் ஜெர்மன்ஸ். அப்புறம் வந்து தே ஃபவுண்ட் லூசியா வந்து டியூபர்குலோசிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கதை பார்த்துருக்காங்க. அவங்களோட ஸ்பைனில் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுதாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம் பொலிட்டா. ஒவ்வொரு வாரமும் போய் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மணி கொடுக்காங்க, இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு. அப்புறம் நேரேட்டரோட கைண்ட்னஸ். நேரேட்டர் வந்து அவங்களோட எல்லா இதையும் பார்த்து அவர் வந்து ரொம்ப அவங்க மேலே பரிதாபப்படுறாரு. அப்புறம் பீயிங் ஏ ஜென்டில்மேன் ஹீ டிட் நாட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தேர் ஃபேமிலி பார்ட்டி. அதாவது அவங்க வந்து எல்லாமே நேரேட்டர் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலும் எதுவுமே தெரியாத மாதிரியே, உண்மை தெரியாத மாதிரியே இருக்கார். கன்க்ளூஷன். தோ த பாய்ஸ் சஃபர்ட் எ லாட், வார் டிட் நாட். அதாவது வார் வந்து அந்த 2 பசங்களோட ஹார்ட்டை வந்து அவங்களோட ஸ்பிரிட்டை வந்து என்ன செய்யலை, பாதிக்கலை. அப்புறம் தேவர் டிட்டர்மைண்ட் அண்ட் தேர் லிவிங். தேவர் ஆல்சோ செல்ஃப்லெஸ். ஈவென்ச்சுவலி தேவர் த ரியல். அவங்க 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 அந்த நேரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பசங்க தான் உண்மையிலே 2 ஜென்டில்மேன் ஆஃப் இந்த வெரோனாங்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க கதையை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் 2 எஸ்ஸே நாளைக்கு வரும்.